டே 1க்கான ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்போ தினமும் 3 விஷயத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க, கரெக்டாக? அப்போ இப்போ நம்ம டே 2க்கான ப்ராக்டிஸுக்கு போகலாமா? மாயாஜாலக்கல், இதுதான் இன்றைக்கோட ப்ராக்டிஸ். இதுக்கு சின்னதாக ஒரு கூழாங்கல் தேவைப்படும். நீர்நிலைகள் அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கலன்னா நம்மளோட பெட் ஷாப் இருக்குது இல்லைங்களா, மீன் விற்கிற கடைகள், அவங்கக்கிட்ட கிடைக்கும். அது ஒரு 5-10 ரூபாய் இருக்கும். நம்ம கைக்கு அடக்கமாக இருக்கட்டும். அந்த கல் உருத்தாத மாதிரி இருக்கணும். உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அந்த கல்லை கொண்டு வந்து க்ளீன் பண்ணி அதை ஒரு சின்ன டப்பாவில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதை வச்சு தான் நம்மளோட ப்ராக்டிஸ் இருக்க போகுது. இதுக்கு மேலே நம்ம வலது கையில் எழுதும்போது நம்மளோட இடது கையில் அந்த கல் எப்பவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி நைட் அந்த மாயாஜால கையில் வச்சு இன்றைக்கி நடந்த விஷயங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். அதில் உங்களுக்கு எது மிக சிறந்த விஷயமாக தோணுதோ அந்த விஷயத்துக்கு உணர்வுபூர்வமாக நன்றி சொல்லுங்கள். திரும்ப அதை படுக்கைக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் படுத்துக்கலாம். டெய்லி இந்த ப்ராக்டிஸை பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கி 10 பேருக்கான விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கலாமா? யாருன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் அவங்கள பார்த்துருக்கலாம், இல்லை நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க யாரோ ஒருத்தர். அதாவது அவங்க ஒரு சின்ன ஹெல்ப் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சின்ன ஹெல்ப்பே நமக்கு ஒரு மிகப்பெரிய எதை மாற்றத்தை கொடுத்துருக்கோம். அந்த விஷயம் அவங்க செய்யலைன்னா நமக்கு அது கிடைச்சிருக்காது அப்படிங்கிற விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை யோசித்து எழுதுங்க. அதுக்கு உணர்வுபூர்வமாக அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ மறக்காமல் உங்களோட மேஜிக் ராக் இடது கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் இன்றைக்கோட ப்ராக்டிஸ். தேங்க்யூ. மற்றொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.